ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், யூனிட் 2, சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 14. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே வரும். இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட்டையும் வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் நம்பர் 9. ஸோ 9th சம் தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னன்றதை ஃபஸ்ட் நான் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு கிவன் டேட்டா எப்படி எழுதுறதுன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். So first, the following observation we are obtained on a mild steel specimen having a initial gauge length of 50 mm and initial diameter of 16 mm. Load at yield point equal to 60 kN, maximum load 88 kN, load at fracture 64 kN. Distance between the neck 9.2 mm. Length after fraction 68.8 mm. Determine the yield stress, ultimate stress, nominal stress, percentage of elongation and percentage of reduction in area. ஸோ இதுதான் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சின்ன அப்சர்வேஷன், அதாவது லோட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மெட்டல் ராடை வந்து உட்படுத்துகிறாங்க, ஒரு ஸ்டீல் ஸ்பெசிமனை. அது உட்படுத்தும் போது ஏற்படக்கூடிய மாறுதல்களை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அதோட கேஜ் லென்த், அதாவது அதோட ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா 50 mm இருக்கிற லென்த் இருக்கிற ஒரு ராடை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ராடோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 16 mm இருக்கிற டயாமீட்டர் ராடு. ஸோ 16 mm ராடு ஒன்று வந்து 50 mm லென்த் இருக்கிற ராடை யூஸ் பண்ணுறாங்க. அதில் லோடு கொடுக்குறாங்க. லோடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஈல்டு லோடு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு ரீடிங்கில் எடுத்தாங்கன்னா 60 kN வந்து ஈல்டு லோடு கிடச்சிருக்கு. அப்புறம் அதிகபட்சமாக அல்டிமேட் லோடு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மேக்ஸிமம் லோடு வந்து 88 kN கிடச்சிருக்கு. அப்புறம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ உடஞ்ச போது அதில் ஆக்ட் ஆகிருக்க லோடு பார்த்திங்கன்னா 64 kN லோடு வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட நெக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 mm இருந்தது இல்லையா, அந்த நெக் வந்து 9.2 mm வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, டயாமீட்டர் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ லென்த் வந்து அதோட ஆஃப்டர் ஃப்ராக்சர் வந்து லென்த்து பார்த்திங்கன்னா 68.8 mm, அதாவது 50 mm ராடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆன பிறகு அதோட லென்த் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா 68.8 mm வந்து லென்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டெட்டர்மைன் த ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ ஈல்டு ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, நாமினல் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்போ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் எவ்வளோ லென்த் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ லென்த்து ஏரியாவில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 16லேருந்து 9.2 ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளோ பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கிவன் டேட்டா பார்ப்போம். கிவன் டேட்டா லென்த் L ஈக்குவல் டு 50 mm, இனிஷியல் டயாமீட்டர் D ஈக்குவல் டு 16 mm, ஈல்டு லோடு, அதாவது ஈல்டு பாயிண்டில் கிடச்ச லோடு, அதுதான் வந்து ஈல்டு லோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஈல்டு லோடு பார்த்தீங்கன்னா 60 kN. கிலோநியூட்டனாக இருக்குது, நியூட்டனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 60 × 10⁻³ நியூட்டன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லோட், அது அல்டிமேட் லோடு சொல்லலாம். அதை மேக்ஸிமம் லோடு பார்த்திங்கன்னா 88 kN கிடச்சிருக்கு. அப்போது கிலோநியூட்டன் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 88 × 10⁻³ நியூட்டன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோட் அட் ஃப்ராக்சர். ஸோ லோட் அட் ஃப்ராக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதிகமாக உடையும் போது ஏற்படுறக்கூடிய லோடு. ஸோ 64 kN. அப்போது கிலோநியூட்டன் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது 64 × 10⁻³ நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக் டயாமீட்டர். ஸோ நெக்கில் வந்து டயாமீட்டர் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னா 9.2 mm வந்து நெக் டயாமீட்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப்டர் ஃப்ராக்ஷன், அது வந்து L1 சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து 68.8 mm அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போது டு ஃபைண்ட் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எடுக்க போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் பார்த்திங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க, நாமினல் ஸ்ட்ரெஸ் அட் ஃப்ராக்சர் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியா. இந்த 5 விஷயம் தான் வந்து அங்கே கேட்டிருக்காங்க. டு ஃபைண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்யூஷன் போவோம். ஸோ சொல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ ஈல்டு ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈல்டு லோடு பை ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ்னாவே லோட் பை ஏரியா. அப்போ ஈல்டு ஸ்ட்ரெஸ் போது ஈல்டு லோடு பை ஏரியா. ஸோ இதில் நம்மளுக்கு ஈல்டு லோடு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாலே, ஆனால் ஏரியா நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். π/4 × d², இதுதான் வந்து ஏரியா. இப்போ நம்மளுக்கு டியோட வேல்யூ தெரியும். அப்போ π/4 × 16², அதோட ஏரியா பார்த்திங்கன்னா 201.06 mm². ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக ஈல்டு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ yield stress equal to yield load by area. அப்போது yield load வந்து 60 into 10 to the power of 3 டிவைட் பை ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 201.06 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது போட்டாச்சு. இப்போ இதோட ஆன்சர் 298.42 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இதுதான் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ. அடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் லோட் பை ஏரியா இல்லைனா அல்டிமேட் லோட் பை ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் மேக்ஸிமம் லோடும் அல்டிமேட் லோடும் ஒன்று தான். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் லோட் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 88 into 10 to the power of 3. ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான் 201.06. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 473.680 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ இதுதான் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து நாமினல் ஸ்ட்ரெஸ். ஸோ நாமினல் ஸ்ட்ரெஸ் ஆஃப்டர் ஃப்ராக்ஷன் அப்போ ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் கிடச்சிருக்க நாமினல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கேட்குறாங்க. அப்போ ஃப்ராக்சரட் லோடு நம்மளுக்கு கிடச்ச லோட்லேருந்து பை ஏரியா ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 64 into 10 to the power of 3 divided by 201.06. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 318.31 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ நாமினல் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷனுக்கு வந்து ஃபார்முலா லென்த் ஆஃப்டர் ஃப்ராக்ஷன் மைனஸ் ஒரிஜினல் லென்த்து டிவைட் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு 100. இதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷனோட ஃபார்முலா. ஸோ லென்த் ஆஃப்டர் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 68.8 வந்து ஆஃப்டர் ஃப்ராக்ஷனு, ஒரிஜினல் லென்த் பார்த்தீங்கன்னா 50. ஸோ அதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 68.8 மைனஸ் 50 டிவைட் பை 50 இன்ட்டு 100 போட்டாச்சு. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 18.8 வருது நம்மளுக்கு, டிவைட் பை 50 இன்ட்டு 100. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 37.6% வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஏரியா மைனஸ் ஆஃப்டர் ஃப்ராக்ஷன் ஏரியா டிவைட் பை ஒரிஜினல் ஏரியா. ஸோ ஃப்ராக்சர் ஆன பிறகு இருக்கிற ஏரியாவும் ஒரிஜினல் ஏரியாவும் வந்து வச்சு பார்க்க போகிறோம். இதில் ஒரிஜினல் ஏரியா நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஃப்ராக்சர் ஆன பிறகு ஏரியா நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏஓ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏஓ ஈக்குவல் டு π/4 இன்ட்டு டிஓ ஸ்கொயர். ஸோ டிஓன்றது வந்து டயாமீட்டர், நெக் டயாமீட்டர் தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ π/4 இன்ட்டு 9.2 ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 66.48 mm ஸ்கொயர். ஸோ ஏஓ வேல்யூ இது. ஆக்சுவலாக நான் ஏஏன்னு போட்டிருக்கேன், ஆக்சுவலாக ஏஓ வேல்யூ ஏஓன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 201 ஒரிஜினல் ஏரியா 201.06 மைனஸ் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃப்ராக்ஷனோட ஏரியா வந்து 66.48 டிவைட் பை ஒரிஜினல் ஏரியா 201.06 இன்ட்டு 100. ஸோ இது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 134.58 டிவைட் பை 201.06 இன்ட்டு 100. இதோட வேல்யூ 66.94%. ஸோ இப்போ ஏரியா பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 5 விஷயமே கண்டுபிடிச்சி, ஈல்டு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு, நாமினல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு, பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ரிசல்ட்டில் எழுதிடுவோம். ஸோ ரிசல்ட் ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 298.42 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நெக்ஸ்ட் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 473.680 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நாமினல் ஸ்ட்ரெஸ் அட் ஃப்ராக்சர் பார்த்திங்கன்னா 318.31 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 37.6%. இதே பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 66.94%. ஸோ இதுதான் வந்து நம்ம கிடச்சிருக்க ரிசல்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.